சாய் ஹைட்டோ இந்தியா சார்பில் கராத்தே பிளாக் பெல்ட் கிரேடிங் விருது வழங்கும் விழா. கராத்தே பயிற்சியில் சிறந்து விளங்கும் சாய் ஹைட்டோ இந்தியா அமைப்பின் சார்பில் பிளாக் பெல்ட் கிரேடிங் விருது வழங்கும் விழா கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நேற்று நடைபெற்றது. 24ஆம் ஆண்டு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் சுமார் 150க்கும் மேற்பட்ட கராத்தே பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் கிரே கலர் பெல்ட்டில் இருந்து பிளாக் பெல்ட் என்ற நிலைக்கு உயர்வு அடைந்தனர். அவ்வாறு தகுதியடைந்த வீரர்களுக்கு கராத்தே சங்க தலைவர் சென்சாய் சாய் ப்ரூஸ் சான்றிதழ்களையும் பெல்ட்டுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியினை சென்சாய் அறிவழகன் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக பெங்களூரை சேர்ந்த மூத்த கராத்தே பயிற்சியாளர் பிரவீன் ரங்கா அனைத்து குழந்தைகளையும் வாழ்த்தி பேசினார். அப்பொழுது குழந்தைகள் சுட்டித்தனம் மாறாமல் அப்படியே இருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் மனதில் எளிதில் இந்த கராத்தே கலை பதிந்து விடுகின்றது. வளரும் குழந்தைகள் இந்த துறையில் சாதனை படைக்க இந்த துறை ஒரு முன்னோடியாக வளர்ந்து வருவது கண்கூடாக காண முடிகின்றது என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்சாய் சாய் ப்ரூஸ் கூறியதாவது: வளரும் தலைமுறை மாணவர்களை விட தற்போது பெண் குழந்தைகளுக்கு இந்த கராத்தே கலை முக்கிய தேவைகளில் ஒன்றாக இருக்கின்றது. பெண்கள் பள்ளிக்கு செல்லும் போது, பணிக்கு செல்லும் பொழுதும் என அங்கு அவர்களுக்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் இந்த தற்காப்பு கலை நம்முடன் இன்னொருவர் துணைக்கு நிற்பதை போன்று உணர தூண்டுகின்றது. யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் மன வலிமையை தருகின்றது என்றார். கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த பெல்ட் கிரேடிங் விழா இன்று நடைபெறுவது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்சாய் BM வேலு, முதன்மை அழைப்பாளர்களாக சென்சாய் ஜெயபிரகாஷ், சென்சாய் ஜீவா ஆண்டனி, சென்சாய் அருணாச்சலம், சென்சாய் பாலமுரளி, சென்சாய் பாலமுருகன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்சாய் முருகானந்தம், சென்சாய் செல்வசங்கர், சென்சாய் N மோகன், சென்சாய் முரளி, சென்சாய் அர்ஜுன், சென்சாய் S மோகன் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். என்னுடைய மாலை வணக்கத்தோடு சாய் ஹைட்டோ கராத்தே சங்கத்தின் சார்பாக ஒரு நல்ல ஒரு இனிய பொழுது இந்த பிளாக் பெல்ட் அவார்டிங் செரமனி. இது நம்ம ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த கோவை மாநகரம் வெளி மாநிலத்திலும் நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த அவார்டிங் செரமனியோட நோக்கம் என்னென்னா, நம்ம கராத்தே பயிற்சி முடித்து 4 வருஷம் 5 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு கராத்தே பயிற்சி முடித்து அவங்க வாங்கக்கூடிய ஒரு பெல்ட் அவார்டிங் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு ரீச் ஆகணும், அவங்களோட அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விழா மாதிரி எடுத்து நடத்துகிறோம். இந்த விழானா என்னென்னா, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவங்க பேரண்ட்ஸ் முன்னிலையில். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளோட தாய் தந்தையர்கள் அவங்களோட கனவு